நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி, இளைஞர்களின் இதய துடிப்பு. அனைவருக்கும் வணக்கம். டிஎன்ஏ இந்த திரைப்படத்தில் வந்து நான் மாயத்தீரா அப்படின்ற ஒரு கிளுகிளுப்பான ஒரு பாடல் எழுதியிருக்கேன். இந்த பாடல் எனக்கு வாய்ப்பளித்த, இந்த பாடலுக்காக வாய்ப்பளித்த முதல் காரணமாக இருந்த ஒலிம்பியா மூவிஸ் தயாரிப்பாளர் திரு அம்பேத்குமார் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு எப்போதுமே என்னை ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தட்டையுமே வந்து இந்த மாதிரி என்னை பற்றி எடுத்து சொல்லுவார். எனக்கும் அவருக்கும் நீண்டகால நட்பு மற்றும் பயணம். இந்த படத்தில் நான் ஒரு பாடல் எழுதுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணகர்த்தா அவர் தான். அதற்கப்புறம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு அக்கறை உள்ளவர், தனிப்பட்ட அக்கறை செலுத்தி அவங்கள பார்த்துக்கக்கூடியவர். என்னை அப்படி இந்த படத்தில் பார்த்துக்கிட்டாரு. அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதற்கப்புறம் சூப்பர் சிங்கராக நம்ம பார்த்த அனல் ஆகாஷ் அவரோட இந்த படத்தில் நான் பாடல் பணிபுரிஞ்சிருக்கேன். பாடலில் பாடினவங்க வந்து மறந்துட்டேன் அவங்க பேர், சாரி. அவங்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதர்வா சாரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. குழுவில் பயணித்த அனைவருக்கும் எனது பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். 1980 வந்து இது மாதிரி ஒரு படத்தில் வந்து கண்ணிலே தெரியும் கதைகள் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து 5 இசையமைப்பாளர்கள் பணிபுரிஞ்சாங்க. எல்லாம் ஜாம்பவான்கள், இளையராஜா சார், இந்த மாதிரி கேவி மகாதேவன் சார், அந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்கள். அது மாதிரி அப்போ நிறைய பாடல்கள் இருக்கக்கூடிய காலத்தில் அப்படி 5 பேர் வச்சு பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ பாடல்கள் மலிந்து வரும் காலத்தில் வந்து இப்படி ஒரு 5 இசையமைப்பாளர்களை வந்து ஒரு படத்தில் அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து இயக்குனரும் தயாரிப்பாளரும் அவங்க நடத்தி காட்டியிருக்காங்க. அதற்கு வந்து அவங்களுக்கு நான் ரொம்ப பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். ரொம்ப நன்றி. அதுக்கு இந்த மாதிரி நிறைய புதிய புதிய இசையமைப்பாளர்கள் வரணும். அவங்க எல்லாமே வந்து ஜாம்பவான்கள் மாதிரி மாறணும், இசை ஜாம்பவான்களை மாறணும் அப்படின்னு நான் அவங்கள வாழ்த்துறேன். இதில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் ஜிப்ரான் அவர்கள் ரொம்ப மிக பலமாக இருக்கும் இந்த படத்துக்கு. அவருக்கும் எனது வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த குழுவினர், இந்த படத்தின் குழுவினர் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த டிஎன்ஏ ரசிகர்களின் டிஎன்ஏக்குள்ள உள்ளே புகுந்து உற்சாகமூட்டட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அதுக்கு முதல்ல வந்து ப்ரொடியூசர்ஸ் சார் வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கிறது. ஃபஸ்ட்டு எனக்கு இந்த படம் வரும்போது யார் ப்ரொடியூசர்னு கேட்டபோது டாடாவோட ப்ரொடியூசர்னு சொன்னாங்க. டாடா ஏற்கனவே நான் பார்த்துருந்தேன். ஸோ இந்த அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு வித்தியாசமான கதை. இதுக்கு அடுத்ததும் நீங்கள் ராஜமுருகன் சார் டைரக்ட் பண்ணியிருக்கிறதும் ஒரு வித்தியாசமான கதை. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால வந்து ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் சார். ரெண்டாவது வந்து நெல்சன் அவர் எடுத்த எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன். அவரோட எல்லா படமும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு ஒரு இதுக்கு ஃபிக்ஸ் ஆகாமல், ஒரு ஜானர் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் ஆகாமல் புதுசாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். விஷ் யூ தி பெஸ்ட். அண்ட் ஆஃப்கோர்ஸ் மியூசிக் எல்லாம் நிறைய புதுமுகங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஜிப்ரான் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் ப்ரூவ் நிறைய பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அண்ட் கார்த்திக் நேதா, அவருக்கு முதல்ல வந்து யாராவது ஃபேன் இருந்தால் அது நான் தான். ரொம்ப வருஷமாக தெரியும். அதனால் ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து அவரோட லிரிக்ஸுக்கு நான் அடிமை. அதர்வா, இது வந்து அதர்வாவோட நான் நடிக்கிறது 2வது படம். முதல்ல வந்து செமபோதே ஆகாத அப்படின்னு ஒரு படம். பட் அதில் வந்து காம்பினேஷன் கிடையாது, ஒரு ஃபோன் கட்டில் மட்டும்தான் வரும். இதில் தான் காம்பினேஷனோட நடிச்சிருக்கோம். அண்ட் ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பணியாற்றின எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் வணக்கம்.
நெல்சன் அவர்கள் வந்து எங்கிட்ட கதை சொல்லி நடிக்க சொன்னாங்க. நான் கொஞ்சம் ஒரு பாஸ்டத்தோடு இருந்துச்சேன். பட் கதை வந்து இவர் சொன்ன மாதிரி வித்தியாசமான கதை அது, சேத்தன் சார் சொன்ன மாதிரி. அதை வந்து நான் படமாக்குன விதம் எல்லாமே நான் அருகிலிருந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 5 இசையமைப்பாளர்களை அறிமுகப்படுத்தியதற்கு உங்களுக்கு என் வாழ்த்தை கண்டிப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மிக பெரும் கவிஞரான கார்த்திக் நேதா, இவர் உமாதேவி முத்தமிழ் போன்ற அவர்களும், இதுக்கு பின்னணி இசை அமைத்த ஜிப்ரான் அவர்களும் வாழ்த்தி அவர்கள் படம் சிறப்பாக வர என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இந்த அம்பேத்குமார் சார் வந்து முத்தமிழ் சொன்ன மாதிரி அவர் வந்து முத்தமிழை ரொம்ப அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார். அது காரணம் வந்து அவர்கிட்ட இந்த திறமையை வந்து அவர் வெளிக்கொண்டது. அவர் சொன்னது உண்மை தான் அது. ஏன்னா நான் கூட அவருக்கு ஒரு கதை சொல்லும்போது அவர் அந்த கதை அவருக்கு பிடிக்கல, அதனால் நான் பண்ணலை. ஆனால் முத்தமிழை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அதனால் சொல்கிறேன் நான். அவர் வந்து ஒரு வித்தியாசமான கதையை தான் எப்போவுமே தேர்ந்தெடுப்பார் அம்பேத்குமார் சார். அதில் வந்து அதுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதர்வா முரளி அவர்களுக்கு வந்து இந்த படம் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா அவருடைய அற்புதமான நடிப்பு வந்து இந்த படத்தில் 2 விதமாகவும் இருக்குது. அவருடைய போர்ஷன்லேயும் இருக்குது, அவர் அந்த குழந்தையை தேடும் போது இருக்கிற அந்த இதுலேயும் இருக்குது. ஆனால் அருகிலிருந்து பார்த்தவன் இதுக்கு இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக அமையும். நிமிஷா சஜயன் அவர்கள் அவங்க வந்து ரொம்ப மலையாள படத்துலேயும் நம்ம தமிழ் படங்கள்லேயும் இந்த சித்தால போன்ற படங்கள்லையும் ரொம்ப அற்புதமான அளவான நடிப்பை கொடுக்குறவங்க. அவங்க எல்லாம் இணைஞ்சிருக்கிறது நண்பர் சுப்பிரமணியன் சிவா, மற்றபடி ரமேஷ் திலக் அவர்கள், அதிஷா ரைட்டர், இது எல்லாமே ஒரே நல்ல ஒரு டெக்னீஷியன்ஸு. அவங்கள ரொம்ப வாழ்த்தி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து கொண்டு நன்றியுடன் வெளியேறுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஓகேவா? ஓகே. இது நெல்சனோட நான் பண்ணுற 4வது படம். ஒவ்வொரு படத்துலையும் வந்து ஒரு நாள் கூத்துக்கும் மான்ஸ்டருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ், அதுக்கும் ஃபரானா, அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு படத்துக்கும் எனக்கு ஒரு சேலஞ்சு கொடுத்துட்டே இருப்பார். அந்த என்னென்னா அவர் பண்ணுற ஜேர்னல்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல வந்து அவர் ரொம்ப ஒவ்வொரு கதையும் ஒரு ஒரு ஸ்டைலில் இருக்கும். ஸோ இந்த படத்துலையும் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான், இந்த நம்ம வேறு மாதிரி பேட்டர்ன், ஏன்னா மற்ற 3 படமும் ஒரு வேறு ஸ்டைலில் இருக்கும். இது எக்ஸ்ட்ரீம்லி ஒரு கமர்ஷியல் ஸ்டைல், வேறு மாதிரி பேட்டர்னில் பண்ணோம் அப்படின்னு. பட் ஸோ ஒவ்வொரு டேயுமே இது சேலஞ்ச் தான் எங்களுக்கு எடிட்டிங்கில். ஸோ அது ஆல்மோஸ்ட் இதை வந்து புல் ஆஃப் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறோம். ஸோ தேங்க்யூ நெல்சன். அதுக்கப்புறம் அம்பேத்குமார் சார் இந்த படத்தோட ப்ரொடியூசர். ஸோ இந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுக்கும்னு சொன்ன மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசர், நல்ல டேஸ்ட் உள்ள ப்ரொடியூசர்ஸ் மட்டும் தான் இந்த மாதிரி கதை ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ண முடியும். ஸோ அவர் கண்டினியூஸாக அதை ப்ரூவ் பண்ணிட்டே வர்றாரு. ஸோ டிஎன்ஏவும் கண்டிப்பாக அவரோட பேனரில் பெரிய ஹிட் ஆகும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இந்த ஒர்க் பண்ணதில் எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாமே இங்கே சேத்தன் சார் ஆரம்பித்து ரமேஷ் திலக் வரை ஒவ்வொருத்தருமே அவங்களோட கேரக்டர் சூப்பராக பண்ணியிருப்பாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பர்டிகுலர்லி பாலசக்திகள் சாரோட கேரக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் படத்தில் வந்தோடனே ஒரு செம்ம எந்துவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னராக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் என் கூட ஒர்க் பண்ண அசோசியேட்ஸ் பிரகதீஷ் காசிக்கும், அப்புறம் டைரக்ஷன் டீமில் இருக்க ஒர்க் பண்ண செல்வம், மைத்ரி, நாகராஜ், மற்ற அனைத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள், சந்தோஷம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கும் மீடியா பீப்புள்ஸ் அண்டு பப்ளிக், அப்புறம் மேடையில் உட்காந்துருக்கோம் அனைத்து ஆர்டிஸ்ட்டுக்கும், அனைத்து அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டிஎன்ஏ படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. படம் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர். இந்த படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். படத்தில் ஃபைட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அதர்வா சார். இந்த படத்தில் இருக்க ஃபைட் எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரிஸ்கியான ஃபைட் தான், எதுவுமே ரிஸ்க் இல்லாமல் அழகாக பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. அதே மாதிரி நெல்சன் சார், எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நெல்சன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாமே ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து ஒர்க் பண்ணோம், ஒரு டென்ஷனே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக ஒர்க் பண்ண ஒரு படம் இது டிஎன்ஏ.
அதே மாதிரி தான் வந்திருக்கு படமும், ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அம்பேத்கர் ப்ரொடியூசர் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தை 20ஆம் தேதி தேட்டரில் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததாக வரப்போ எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மியூசிக் டைரக்டர்ஸ் 5 பேருக்கு, பிரவீன் ப்ரோ, பிரதர், எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த படத்தை பற்றி நாங்கள் சொல்லணும்னா ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறேன் அதே தான். எங்கள் படத்தை பற்றி நாங்கள் சொல்லக்கூடாது, பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். இருந்தாலும் தைரியமாக சொல்கிறேன், இது ரொம்ப ஒரு நல்ல படம். அதை பற்றி ஏன் நான் அப்புறம் சொல்கிறேன். தென் அதர்வா பிரதர் கூட என்னுடைய செகண்ட் டைம் ஒர்க்கிங். அதர்வா அவருடைய ரசிகர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஏன்னா நான் இமைக்காரோடிகள் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால் இந்த படத்துக்கு நானே பார்த்து ப்ரோ அப்படின்னு நான் நிறைய சீன்ஸில் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ வாழ்த்துக்கள் பிரதர். செகண்டு நிமிஷா, அற்புதமான ஒரு நடிகை. அதான் பேன் இண்டியன் ஸ்டார்னு சும்மா சொல்லலை, அதுக்கு அவங்க சும்மாவும் உழைக்கலை, அவங்க உழைச்ச உழைப்புக்கு தான் அந்த ஒரு இடத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் நிமிஷா, வாழ்த்துக்கள். சீரியஸாக பேசுகிறேன், காமெடி பண்ணுறேன்னு நினச்சிடாதே ப்ளீஸ். அண்ட் என்னுடைய ஹோல் டீமுக்கு வாழ்த்துக்கள். என்னுடைய உதவி இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். என்னுடைய கேமரா டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பார்த்தி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். பார்த்தி வந்து இந்த படத்தில் எல்லாருக்குமே வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பவர். இப்போ அவர் முதலாக தனியாக இறங்கியிருக்காரு பார்த்தி. நெக்ஸ்ட்டு நவதேவி, ஃபர்ஸ்ட் டைம் உன்னை நான் ஞாபகம் வச்சுட்டேன் ஸ்டேஜில். என்னுடைய சிஸ்டர்ல நவதேவி, அவளுக்கு வாழ்த்துக்கள். நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, மென்மேலும் வளர உங்கள் அப்பாவோட நேமை காப்பாற்றுங்க, வாழ்த்துக்கள். இறுதியாக நான் பேச வேண்டிய ஒருவர் வந்து என்னுடைய இயக்குனர் நெல்சன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல ஒரு நாள் கூத்துக்கு ஒரு ஆடியோ லான்ச் வச்சோம். அதுக்கடுத்து நேற்றுடைய 9 வருஷம் கம்ப்ளீட் ஆச்சு. நெல்சன் ஏன் இன்னும் வந்து அதிகமான படங்கள் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு நேர்மையான இயக்குனர். அந்த நேர்மைன்றது நான் ஏன் சொல்கிறேன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்தாரு, அதோட 10 வருஷம் கழிச்சு இப்போ தான் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. இடைப்பட்ட கேப்பில் எங்கேயுமே தெரிஞ்சவன், பிடிச்சவன், ஃப்ரெண்டு அப்படின்ற எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் இந்த கேரக்டர் இவன் தேவைன்னா இவனை நான் வச்சுப்பேன் அப்படின்ற இதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதற்காகவே மிகப்பெரிய நன்றி நெல்சன். ஸோ இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கள் நெல்சன். உங்களுக்கு இருக்க அனைத்து தடைகளும் இந்த படம் மூலமாக உடஞ்சி இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப அதிகமான படங்கள் பண்ணணுன்றது என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசைகளும். தேங்க்யூ. இந்த படம் வந்து வர ஜூன் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. பார்த்துட்டு உங்களுடைய நேர்மையான ஃபீட்பேக்கை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அவர்களை தொடர்ந்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்கள், மேடையில் இருக்கக்கூடிய திரை ஆளுமைகள், கலைஞர்கள், எழுத்தாளர்கள், பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்ஏ இந்த திரைப்படத்தில் நான் 2 பாடல்கள் வந்து பண்ணியிருக்கிறேன். இந்த திரைப்படத்தோட ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னால், ஒரு இயக்குனர் 5 இசையமைப்பாளர்களை ஒரு திரைப்படத்தில் அறிமுகம் செய்து வைப்பது. அந்த 5 பேருமே புதியவர்களாக இருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க ஆல்பம்லாம் பண்ணியிருந்தாலும் ஒரு வெகுஜன ஊடகத்துக்குள்ள அவர்களுடைய திறமையையும் அவர்களையும் அங்கீகரித்து அறிமுகம் செய்திருக்கிறார் இயக்குனர் நெல்சன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நெல்சனோட நான் ஏற்கனவே ஃபரானா படம் பண்ணியிருந்தேன். அதில் 2 பாடல்கள் பண்ணியிருந்தேன். நெல்சனோட படங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நாள் கூத்தாக இருக்கட்டும், மான்ஸ்டராக இருக்கட்டும், ஃபரானாவாக இருக்கட்டும், டிஎன்ஏவாக இருக்கட்டும், எனக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெண்கள் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானவர்களாக பட்டாங்க. ஏன்னா கவனிப்பாரற்றவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வேற ஒருத்தவங்களாக வந்திருப்பாங்க. ஆனால் நம்ம கூடவே இருக்கிறவங்கள நம்ம கவனிக்கவே தவறி இருப்போம், கவனிச்சிருக்க மாட்டோம். அப்படி தான் ஃபரானா வந்துட்டு அவளோட வீட்டில் ஒரு பெண்ணா அவளோட வீட்டில் இருந்து வாசப்படியை தாண்டதே அவருக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இன்னும் அவள் வாசப்படியை தாண்டணும், அந்த தெருவை தாண்டணும், அந்த ஊரை தாண்டணும், அந்த நகரத்தை தாண்டணும், இப்படி ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி ஸ்டேஜில் ஏறி அவன் நிற்கணும் அப்படின்றது எல்லாமே அவ்வளோ எளிமையாக கிடைச்சிடுறது கிடையாது. ஆனால் அந்த பெண்களை வந்து கவனத்தில் எடுத்து அவர்களை வந்து கதாநாயகிகளாக ஆக்கக்கூடிய ஒரு ஒரு சிறப்பு வந்து நெல்சன் கிட்ட இருக்குது. அதுதான் டிஎன்ஏவிலே இருக்கக்கூடிய எனக்கு அந்த திவ்யாவையும் ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. நான் எழுதின பாட்டு வந்துட்டு
என்வானிலே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பாட்டு போடுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, என்னோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். எங்கெங்கேயோ நம்ம தொலைச்சிட்டு வந்திருப்போம், எங்கேயோ ஒரு இன்னைக்கு வேற ஒரு இடத்துல நின்றுட்டுருப்போம், வேற ஒரு ஊரில், வேற ஒரு பேரில், வேற ஒரு உறவோட, வேற ஒரு ஆளா அடையாளத்தோடு வந்து இருப்போம். ஆனால் என்னைக்கும் நம்ம கடந்து வந்த அந்த விஷயத்தை வந்து ஒரு ஒரு பாட்டு அல்லது ஒரு சொல் அது நினைவுபடுத்திடும். அப்படியான ஒன்றா தான் இந்த 2 பாடல்களுமே எனக்கு இருந்தது. என்வானிலே புது விண்மீன் ஒளி அப்படின்னு சொல்லி அவர் மாற்ற சொன்னார். ஆக்சுவலி அந்த பாட்டு வந்து நான் எப்படி எழுதியிருந்தேன் அப்படின்னா, என் கோடையில் புது பன்னீர் மழைன்னு தான் எழுதியிருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த அந்த கேரக்டரு அந்த பெண்ணா வந்து அவளோட உளவியலுக்குள்ளே போயிட்டு அதை எழுதும்போது அது வேற ஒன்றா வந்து இருந்தது. என் கோடையில் புது பன்னீர் மழைன்னு எழுதியிருந்ததை நான் கொஞ்சம் மாற்ற மாட்டேன்னு கூட அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நெல்சன் வந்துட்டு அப்புறம் 2 பேருமே பேசி என் வானிலே புது விண்மீன் ஒளி அப்படின்னு சொல்லி எப்படி வந்து ஏசுநாதர் வந்து அப்போ இந்த உலகத்துக்கு ஒரு ஒளி கிடைச்சதோ அந்த மாதிரின்னு சொல்லி நானாக புரிஞ்சுக்கிட்டு அப்படி தான் அந்த பாடல் வந்து இப்போ தொடங்கி இருக்கு. இந்த பாடல் தூங்காத ஆறொன்று நீ வந்து நீராட ஏங்குதே அப்படின்ற அந்த வரி எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு வரியாக வந்து இருக்கு. அதுக்குள்ளவே நீதான் நீதான் நான் காணும் ஆனந்தம் சாயும் தோளில் சகலமும் சேரும் அப்படின்றது. இந்த சகலமும் அப்படின்றதுக்குள்ள எல்லாமும் வந்து அதுக்குள்ள வந்து ஒரு உறவு வந்து அவசியமாக இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒரு பெண் அந்த வாசப்படியை தாண்டறதுக்கு கூட இந்த இடத்துல வந்து பொதுவாக வந்து பெண்ணியம் சொல்லி இப்போ பேசுகிறவங்களும் சரி, அதை புரிஞ்சுக்கிட்டவங்களும் சரி என்னவா புரிஞ்சுட்டு இருப்பாங்கன்னா, ஏதோ ஆணை நிராகரித்ததா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. ஒரு ஆணோட துணை நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு துணை, ஒரு ஆணோடன்னு கிடையாது, ஒரு துணை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டவங்களா அது இருக்கணுன்றது தான். திவ்யாவுக்கு அப்படி அழகான ஒரு ஆனந்தன் வந்து கிடச்சிருக்கிறான். எப்படி ஃபரானாவுக்கு அவளோட துணை வந்து கிடச்சிருந்தானோ அதே மாதிரி மிக அழகான கதாபாத்திரங்களை வடிவமைத்து கொடுத்திருக்கக்கூடிய இயக்குனர் நெல்சன் அவர்களுக்கு வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இந்த இடத்துல வந்த அப்பவே வந்து சொன்னார், உங்கள் தொகுதி விழாவுக்கு வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்டார். அம்பேத்குமார் சார் ப்ரொடக்ஷன் ஏற்கனவே அவருடைய டாடா படமாக இருக்கட்டும், ஜிப்சியாக இருக்கட்டும், மிக முக்கியமான கதை களங்களை தேர்ந்தெடுத்த படங்கள் அது. அந்த வகையில் டிஎன்ஏவும் மிக முக்கியமானதாக வந்து இருக்குது. இயக்குனர் ராஜமுருகன் சார் வந்திருக்காங்க, மாரி செல்வராஜ் சார், பாலாஜி சக்திவேல் சார், கல்லூரியாக இருக்கட்டும், வழக்கேனாக இருக்கட்டும், மிக முக்கியமான சமூக நிகழ்வுகளையும் சமூகத்தை வந்து அசைத்து பார்க்கக்கூடிய கதை களங்களை வந்து கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இயக்குனர்கள் அவர்கள். அந்த வகையில் அவர்களுக்கும் வந்து என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு. நிமிஷா, அதர்வா சார் பானா காத்தாடியில் பார்த்த மாதிரியான அதே அந்த ஒரு க்யூட்டான ஒரு நடிப்பை வந்து இதுலேயும் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. சேத்தன் சார், சந்தோஷ் சார் இருக்காங்க. நன்றி. தென் மியூசிக் வந்து வாங்கியிருக்கிறாங்க. 5 பேருமே அனல் ஆகாஷ் முத்தமிழ் சொன்ன மாதிரி தான் வந்து அப்படி வந்து சின்ன பிள்ளையாக பார்த்த ஒரு தம்பி ஜான் சுரேஷ் ஃபாதரோட அந்த இடத்துல பார்த்தது இன்றைக்கும் வந்து எனக்கு நினைவில் வருது. 2வதாக என்னுடைய சுப்பிரமணிய சிவா சார், தேங்க்யூ சார். வெள்ளையணை வந்து சாரோட வந்து பண்ணியிருந்தேன். ரமேஷ் திலக், நவதேவி, ரொம்ப சூப்பரான டெக்னீஷியன். நெல்சன் பொறுத்த வரைக்கும் அவருக்கு சிங்க் ஆனதுக்கு அப்புறம் பார்த்திபனாக இருக்கட்டும், சாபுவாக இருக்கட்டும், தொடர்ந்து நாகராஜ், என்னோடய ஸ்டூடெண்ட்டு மைத்ரி வந்து அசிஸ்டண்ட் இதில் இருக்கா, இவங்க எல்லாரையுமே வந்து ஒரு சிங்க் ஆகிட்டு அதுலேருந்து வந்து கொண்டு போகிறது அப்படின்றது இருக்குல்ல, அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சின்னதாக வந்து ஒரு உதவி கேட்டால் கூட நெல்சன் யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து அனுப்பிவிட்டா கூட அதை வந்துட்டு பண்ணக்கூடிய ஒரு நபர். அந்த மனித தன்மை தான் தொடர்ந்து எல்லாரையுமே அரவணைச்சு போகக்கூடியதாக வந்து இருக்குது. அப்படியான ஒரு படைப்பாளி தொடர்ந்து வெற்றி பெறணும் அப்படின்றது அதே கண்களில் இருந்து தீரன், அதிகாரம் 1, மகளிர் மட்டும், அறம், தொடர்ந்து வந்து ஜிப்ரான் சாரோட நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். தேங்க்யூ சார். சத்யபிரகாஷ் சார், ரொம்ப முக்கியமான சாங் அது, உயிர் பூவேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொன்ன அதே தான். அந்த பாட்டுக்குள்ளே நம்ம விட்டுட்டு வந்த அந்த உணர்வுகளை எல்லாம் திரும்ப வந்து நம்மளுடைய உச்சி முடியை பிடிச்சி இழுத்து உழுக்க வைக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அது. அப்படியான ஒரு சிச்சுவேஷனுக்கு பாடல் எழுதுறதுக்கான வாய்ப்பை வந்து எனக்கு நெல்சன் உருவாக்கி கொடுத்தாரு. சத்யபிரகாஷ் ரொம்ப அழகான டியூன் அது, ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. பிரவீனுக்கும் தேங்க்ஸ். 2 சாங்கும் 2 டியூனுமே வந்து ரொம்ப பிடிச்ச டியூன் எனக்கு. உயிர் பூவை பாட்டை பொறுத்த வரைக்கும் அது சித்ரா மேம் பாடியிருக்காங்க. யாரோட வந்து இணைச்சி அதை இவங்க தான் பாடணும்னு சொல்லி நீங்கள் பண்ணது ரெக்கார்டிங்க்கு என்னால் வர முடியல. உண்மையிலேயே அது ஒரு
வேற ஒரு ஒரு அழுக வர வச்சிடும். அப்படியான ஒரு சுச்சுவேஷனுமே வந்து அப்படி தான் இருக்கும். இழந்த ஒன்றை வந்து நம்ம திரும்ப வந்து இதை நம்ம பார்த்துடவே கூடாது, இந்த வாழ்க்கையில் சந்திச்சிடவே கூடாது. ஒரு நாளை நம்ம கடந்திருப்போம், 1 மணி நேரத்தை கடந்திருப்போம், ஒரு நாளை கடந்திருப்போம், 6 மாதம் கூட கடந்திருப்போம். திரும்ப இதுக்குள்ளே வந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் திரும்ப வர வைக்கிற சுச்சுவேஷனை இயக்குனர் கொடுத்துருக்கிறாரு. இசையமைப்பாளர் சத்யபிரகாஷும் அப்படி ஒரு டியூனை கொடுத்துருக்காரு. சித்ராமாவோட வாய்ஸில் அந்த பாடலும் வந்து மிக அற்புதமாக வந்து வந்திருக்கு. தேங்க்யூ மேம். இந்த நேரத்தில் ஸ்வேதா மோகன் என்வானிலே பாடல் வந்து பாடியிருக்காங்க. ஸ்வேதா மோகன் ஃபஸ்ட்டு எனக்கு மாயா படத்தில் இருந்து, மாயா நதியிலிருந்து இப்போது என்வானிலே வரைக்கும் வந்து பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸ்வேதா மோகன் இங்கே இல்லை அப்படின்னாலும். எல்லாருக்குமே வந்து நன்றி. அதிஷா கோ-டைரக்டராக வந்து இதில் வந்து பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் அதிஷா. முருகேஷ் அண்ணா, வெண்ணிலா அக்கா, பதவியை பெற்ற கையோடு வந்திருக்கக்கூடிய கவினா இருக்கட்டும், நிலாவாக இருக்கட்டும், வாழ்த்துகள், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே, இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ் பேச போகிறாங்க, ஹீரோ ஹீரோயின் எல்லாரும் பேச போகிறாங்க. பட் அக்கா எல்லாரையும் மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. யூபிஎஸ்சியில் ஃபாரஸ்ட் சர்வீஸில் ஆல் இண்டியா லெவலில் 24வது ரேங்க்கு, தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் ரேங்க்கு. அப்படியே எங்கள் ஃபேமிலியை பார்க்குற மாதிரியே இருக்குது மேம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.